கடலூரில் சதுரங்க வேட்டைப்பட பாணியில் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் மாதம் 15,000 ரூபாய் கிடைக்கும் என கூறி கோடிக்கணக்கில் மோசடி செய்ததாக தம்பதி மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திட்டமிட்டு மக்களை ஏமாற்றியது எப்படி? சதுரங்க வேட்டை படபாணியில் முதலீடு செய்யுங்கள், அதிக லாபம் பெறுங்கள் என கூறி அப்பாவி மக்களின் ஆசையை தூண்டி ஆட்டையை போட்ட கும்பல் போலீசில் சிக்குமா? கடலூர் மாவட்டம் சித்திரைப்பேட்டை, சாமியார்பேட்டை, புதுக்குப்பம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரே நேரத்தில் குவிந்தனர். 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் 18 மாதத்திற்கு மாதம் 15,000 ரூபாய் கிடைக்கும் என கூறி மோசடி செய்ததாக இவர்கள் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். கண்ணீருடன் இவர்கள் அளித்த புகார் மனுவின் உண்மைத்தன்மை என்ன? கடலூர் மாவட்டம் சித்திரைப்பேட்டையைச் சேர்ந்த ரெஜினா குருநாதன் தம்பதி முதுநகரில் கிரிப்டோ கன்சல்டன்சி என்ற நிறுவனத்தை நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் என கூறி விளம்பரம் செய்துள்ளனர். இதனை நம்பி 100க்கும் மேற்பட்டோர் 6 கோடி வரை முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. சில மாதங்கள் மட்டும் மாதம் 15,000 வீதம் பணம் வழங்கிய நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக எந்த தொகையும் வழங்காமல் அலையவிட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக கேட்டதும் முறையான பதில் அளிக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனால் பணத்தை இழந்தவர்கள் போலீசில் புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற பாதிக்கப்பட்டவர்கள் பண மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனு அளித்துள்ளனர். நீ சீட்டை எடுத்து போடு சித்தி, அவங்க அண்ணனும் ரஜினாவும் சிந்துன்றவங்களும் 3 பேரும் என்கிட்ட வந்து ஜலேந்திரன் என்கிட்ட வந்து சீட்டை எடுத்து போடு சித்தி, சீட்டை எடுத்து போடுங்க, உங்களுக்கு இதை மாதிரி கிடைக்கும், நீங்க லோன் கட்டுவீங்க, வட்டி கட்டுவீங்க, இல்லை கடனும் சீக்கிரம் அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க சார். நான் அதை நம்பி நான் 8 லட்ச ரூபா சீட்டு ஒன்று, 5 லட்ச ரூபாய் சீட்டு ஒன்று எடுத்து போட்டேன். அதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட 10 லட்ச ரூபாய் சீட்டு போட்டு இதுல சேராத முன்னாடியே போட்டு கட்டிட்டு இருந்தேன் சார். இவ்வளவு பணத்தையும் அவங்க கிட்ட அழிஞ்சிட்டு நான் உட்கார்ந்துருக்கேன் சார். ஓடி போன 1 மாசத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு போன் பண்ணாங்க. ஒரு நாள் போன் பண்ணி பணத்தோட தான் வருவேன், நான் எல்லாருக்கும் பணத்தை கொடுத்துட்டு தான் மறுவேலை பாப்பேன்னாங்க. அந்த நம்பிக்கையில தான் இத்தனை மாசம் தள்ளி போயிட்டோம் நாங்க. இப்ப என்னன்னா அவங்கள கண்டே பிடிக்க முடியல, எங்கதான் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல சார். எங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க. நான் வந்து சிந்து, ஜலேந்திரன், ரஜினா இவங்க கிட்ட 3 பேர்கிட்டயுமே இன்னைக்கு 30 லட்ச ரூபாய் கிட்ட போட்டிருக்கேன் சார். சீட்டு ஒரு 20 லட்ச ரூபாய், 18 லட்ச ரூபாய் பணம் சார். அந்த பணம் கரெக்டா தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. வந்துட்டு இருக்கும் போது போன 5ஆம் மாசத்துல இருந்து காசு அப்படியே நின்றுச்சு. ஏன்னு கேட்கும் போது இல்ல நாங்க வெளியில இருக்கோம், இந்த மாதிரி மீட்டிங் போயிருக்கோம், கும்பகோணத்துல இருக்கோம், வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி வருவாங்க, இன்னைக்கு வந்து தந்துருவாங்க. நாங்களும் கிட்டத்தட்ட 8 மாசமா வருவாங்க நாங்களும் போயிட்டு இருந்தோம். ஆனா கடைசி வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடைக்கவே இல்லை. எங்க போய் நாங்க கேட்டாலுமே இந்த சங்கீதான்றவங்க ஊர்ல இருக்காங்க, அவங்கள நாங்க போய் கேட்டா நீங்க போய் எனக்கு எதுவும் தெரியாது, நீங்க போயிட்டு போலீஸ்ல எங்க வேணா பாத்துக்கோங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றது அவங்க சொல்லிட்டு வீட்டுல உட்காந்துருக்காங்க. நான் இதால எங்க வீட்டுக்கார இல்ல என் 3 பிள்ளைங்களை வச்சுட்டு நடு ரோட்ல வந்து நிக்கிறேன் நான் இன்னைக்கு. தற்போது மோசடி புகார் தொடர்பாக போலீசார் விசாரணையை தொடங்கி உள்ளனர். விசாரணையின் முடிவிலேயே தம்பதி மீதான மோசடி புகார் குறித்து தெரிய வரும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். அதன்படியே எத்தனை பேரிடம் எவ்வளவு தொகை மோசடி செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வரும்.